எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நவாம்சத்தில் நட்சத்திர உச்ச நீசம். நவாம்சத்தில் ஒரு கிரகம் உச்சமடையுது அப்படின்னாலோ, ஒரு கிரகம் நீசமடையுது அப்படின்னாலோ, அதை தான் நம்ம உச்சமாகவும் நீசமாகவும் எடுத்துக்கணும். ராசி கட்டத்தில் உச்சமடைகிறது நீசமடைகிறத நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது ஒர்க் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவ கருத்து. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ நவாம்ச கட்டத்தை ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது பேசிக்ஸ் தெரியாதவங்க இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நவாம்சத்தில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேது. அப்போ கேதுனுடைய 4 பாதம் எதில் வரும் அப்படின்னா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த 4 பாதங்கள் மேசத்தில் 1ஆம் பாதம், ரிஷபம் 2ஆம் பாதம், மிதுனம் 3ஆம் பாதம், கடகம் 4ஆம் பாதம் வரும் நவாம்சத்தில். கேதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்களினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் நவாம்சத்தில் சிம்மத்தில் விழுகும். அதனால தான் சிம்மத்தில் சுக்கிரன் வருது. இப்போ மேச மண்டலம் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் கேதுனுடைய 3 நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் வரும். அதாவது அஸ்வினி 1, 2, 3, 4, மகம் 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலம் 1, 2, 3, 4. இது நவாம்சத்தில் மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் வரும். அதனால தான் மேச மண்டலத்தில் கேது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நட்சத்திரம் சிம்ம மண்டலத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களும் இந்த சிம்ம மண்டலத்திலேருந்து விழுகும். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன? பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4. அடுத்து பூரம் 1, பூரம் 2, பூரம் 3, பூரம் 4, பூராடம் 1, பூராடம் 2, பூராடம் 3, பூராடம் 4. இந்த 4 நட்சத்திர பாதங்களும் சிம்ம மண்டலத்தில் விழுகும் நவாம்சத்தில். அடுத்து அதனால் சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன் இருக்குது. தனுசு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 3வது நட்சத்திரம் என்ன? கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன். அப்போ சூரியனுடைய 3 நட்சத்திரங்களும் தனுசு மண்டலத்தில் வரும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை 1, கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4, உத்திரம் 1, உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4, உத்திராடம் 1, உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4. இது எல்லாமே தனுசு ராசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அது தனுசு மண்டலம்னு சொல்கிறோம். அப்போ கேது மேச மண்டலம், சுக்கிரன் சிம்ம மண்டலம், சூரியன் தனுசு மண்டலம். அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திரன், அது மேச மண்டலம். சூரியனுக்கு அப்புறம் சந்திர நட்சத்திரம் ரோஹிணி வருதா? அப்போ சந்திரனுடைய 3 நட்சத்திரங்கள் என்னென்ன? ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். அது எல்லாமே மேசத்தில் வரும். ரோஹிணி 1, 2, 3, 4, ஹஸ்தம் 1, 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4 மேசத்தில் வர்றதுனால சந்திரன் மேசத்தில் இருக்குது நவாம்சத்தில் சொல்கிறேன். சந்திர நட்சத்திரத்துக்கு அப்புறம் ரோஹிணிக்கு அப்புறம் என்ன? மிருகசீரிடம் வருது. அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் என்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போ மிருகசீரிடம் 1, மிருகசீரிடம் 2, மிருகசீரிடம் 3, மிருகசீரிடம் 4, சித்திரை 1, சித்திரை 2, சித்திரை 3, சித்திரை 4, அவிட்டம் 1, அவிட்டம் 2, அவிட்டம் 3, அவிட்டம் 4. இது சிம்மத்தில் விழுகுது. அதுக்கப்புறம் மிருகசீரிடத்துக்கு அப்புறம் திருவாதிரை ராகு வருது. அப்போ ராகுனுடைய 3 நட்சத்திரங்கள் என்ன? திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்போ திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய 1ஆம் பாதம், திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய 2, 3, 4ஆம் பாதம் தனுசு மண்டலத்தில் விழுகிறதுனால தனுசு மண்டலத்தில் வருது ராகு. ராகுக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் வருது? குரு நட்சத்திரம் வருது. நான் சொல்ல நவாம்ச கட்டத்தை எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கடுத்து திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம் வருது. புனர்பூசம் குரு நட்சத்திரம். அப்போ குருவுடைய 3 நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அப்போ புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3, புனர்பூசம் 4, விசாகம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3, 4 மேசத்தில் விழுகிறதுனால அது மேச மண்டலத்தில் குரு வருது. அதுக்கடுத்து வரக்கூடியது என்ன? பூசம். அது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ பூசம் 1, பூசம் 2, பூசம் 3, பூசம் 4, அனுசம் 1, அனுசம் 2, அனுசம் 3, அனுசம் 4, உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4. இது சிம்ம மண்டலத்தில் விழுகுது நவாம்சத்தில். சனியினுடைய எந்த நட்சத்திரம் வந்தாலும் சிம்ம ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்குள்ளே தான் அந்த 4 பாதங்கள் விழுகும். அடுத்து கடைசியாக வர்றது என்ன நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம். அது புதனுடைய நட்சத்திரம். அதனால் தனுசு மண்டலத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆயில்யம் மட்டும் கிடையாது, இன்னும் 2 நட்சத்திரம் இருக்குது புதனுக்கு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம் 1, ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4, கேட்டை 1, கேட்டை 2, கேட்டை 3, கேட்டை 4, ரேவதி 1, ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4. இது தனுசு மண்டலத்தில் விடுறதுனால இது தனுசு மண்டலத்தில் புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நவாம்சத்தில் மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு சொல்லி பிரிக்கிறோம். இது நவாம்சம் எப்படி அமைக்கிறதுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நம்ம கிரகங்களுடைய உச்ச நீச்சம் பார்க்குறோம்ல, அது ராசி கட்டத்தில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் நவாம்சத்தில் அந்த பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த பாதத்தில் ஒரு கிரகம் போய் நிற்கிதோ அது உச்சமா நீச்சமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு கேது நட்சத்திரம் மேச மண்டலத்தில் தான் வரும். அஸ்வினி, மகம், மூலம் எல்லாமே மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் வரும் 4 பாதங்கள். அதில்
கேது நட்சத்திரம் 2ஆம் பாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீசமடையும். ஏன்னா கேதுவும் ராகுவும் இங்கே ரிஷபத்தில் நீசம். அதனால் நவாம்சத்தில் இங்கே கேது மட்டும்தான் வரும், மேச மண்டலத்தில் ராகு வராது. அதனால் ராகு நட்சத்திரம் வந்து இங்கே நீசமடைய வாய்ப்பில்லை. கேது நட்சத்திரம் மட்டும்தான் மேச மண்டலத்தில் வர்றதுனால கேது நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் ஃபுல்லாக நீசமடையும். அஸ்வினி 2, மகம் 2, மூலம் 2 ரிஷபத்தில் நீசமடையும் நவாம்சத்தில். ஏன் ரிஷபத்தில் நீசமடையுது அப்படின்னா, ரிஷபத்தில் தான் ராகு கேது நீசம். அது நீங்கள் ராசி கட்டத்தில் நிற்கிறத பார்க்காதீங்க. நவாம்ச கட்டத்தில் கேது நட்சத்திரத்தில் என்ன கிரகம், நான் வந்து கிரகத்தை சொல்லலைங்க, நட்சத்திரத்தை சொல்கிறேன். கேது நட்சத்திரம் அஸ்வினி 2, மகம் 2, மூலம் 2ல் எந்த கிரகம் நின்னாலும் இந்த கேது வந்து நீசமடையும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து இங்கே நிற்கிது. உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து அஸ்வினி 2ஆம் பாதத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கேது தானே நீசமடையுது, சுக்கிரன் எப்படி நீசமடையுதுன்னு நீங்கள் கேட்கலாம். சுக்கிரன் கேதுவை சார்ந்து தானே இருக்குது. அப்போ சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் கேது காம்பினேஷனாக எடுத்துக்கணும். அப்போ கேதுனால வரக்கூடிய பாதிப்பு வந்து அந்த சுக்கிரனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மனைவிக்கு வந்து திருமண தடை ஏற்படும், மனைவிக்கு வந்து உடல் சார்ந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கும், மனைவிக்கு வந்து பெரிய ஈடுபாடு இருக்காது, அதாவது இல்லறத்தில் ஈடுபாடு இருக்காது, அதாவது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் கேது நட்சத்திரம் இருந்தால். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் கேது நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு கம்மியாகி அவங்க கேது சார்ந்து எந்த செயல்பாடு பண்ணாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். எந்த உறவு கேது நட்சத்திரத்திற்கும் அந்த உறவுக்கு தான் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆகாது. குரு கேதுல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் ஆண்களுக்கு. சுக்கிரன் கேதுல இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். புதன் கேதுல இருக்குன்னா படிப்பில் தடை வரலாம், அல்லது தங்கச்சிக்கு தடை வரலாம், அப்படி சொல்லலாம் நம்ம. அப்போ என்ன கிரகம் கேது நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கோ அது நவாம்சத்தில் நீசமடைகிறதுனால கேது வலுவிழக்குது. அப்போ கேது சார்ந்த செயல்பாடு என்ன கிரகம் நிற்குதோ அதுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். புதன் இருந்தால் கல்வி தடைப்படும், செவ்வாய் இருந்தால் நிலம் தடைப்படும். அந்த மாதிரி என்ன கிரகம் கேது நட்சத்திரம் இருக்கோ அந்த உறவுக்கும் ப்ளஸ் அது சார்ந்த பொருள்காரத்துவத்துக்கும் தடை ஏற்படும் சொல்லலாம். எந்த கிரகனாலும் நிற்கலாம் 2ஆம் பாதத்தில், அது நவாம்சத்தில் இங்கே நின்னா நீசம். இது புரியுதான்னு பாருங்கள். அடுத்து மேச மண்டலத்தில் வேறு என்ன இருக்குது, சந்திரன். சந்திரன் வந்து எப்பயுமே எங்கே உச்சமடையும் அப்படின்னா ரிஷபத்தில் தான் உச்சமடையும். நான் ராசியை சொல்லலை, நவாம்சத்தை சொல்கிறேன், மறந்துடக்கூடாது. ராசி கட்டத்தில் சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் உச்சம்னு எடுத்துக்கக்கூடாது. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். அது வந்து எந்த ராசியில்னாலும் இருக்கட்டும். உதாரணத்துக்கு சந்திரன் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் என்ன கிரகம் நின்னாலும் அது வந்து உச்சமடையும். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி 2, ஹஸ்தம் 2, திருவோணம் 2, இதில் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகத்துக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ சந்திரன் சார்ந்த பெனிஃபிட் என்ன, அதாவது பஞ்சம் இல்லாமல் தண்ணி கிடைக்கும், தாயினுடைய அன்பு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சார்ந்த விஷயம் என்ன, ஜூஸ் கடை வச்சீங்கன்னா அதில் பெரிய லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி யாருக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கும் அப்படின்னா, எந்த கிரகம் சந்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நிற்கிதோ, இங்கே வந்து ரிஷப ராசியில் வந்து ரோஹிணி 2ல் ஒரு கிரகம் இருக்கலாம், அல்லது வந்து மகர ராசியில் திருவோணம் 2ல் ஒரு கிரகம் இருக்கலாம். சந்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நவாம்சத்தில் இங்கே ரிஷபத்தில் உச்சமடையும். அப்போ யாருக்கு உச்சமடையும்னா எல்லாருக்கும் உச்சமடையாது. என்ன கிரகம் அதில் நிற்கிதோ அந்த கிரகத்துக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். சந்திரன் சார்ந்த பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்ன்றத சொல்லுது, உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ சுக்கிரன், இப்போ ஆண் ஜாதகம் இருக்குது, சுக்கிரன் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குன்னா உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் மனைவிக்கு வந்து தாயன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உங்கள் தங்கச்சிக்கு வந்து தாயன்பு கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. என்ன கிரகம் நிற்கிதோ அதுக்கு தான் அந்த பெனிஃபிட்டு. சந்திரன் சார்ந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மேச மண்டலத்தில் குருவினுடைய 4ஆம் பாதம் வந்து கடகத்தில் விழுகும் நவாம்சத்தில். அப்போ கடகத்தில் வந்து குரு உச்சமடையுது. ராசி சொல்லலை, நவாம்சத்தில் கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய பாதம் வந்து குருவினுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4, விசாகம் 4, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் குரு உச்சமடைகிறது நவாம்சத்தில். அப்போ இந்த குரு நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்னாலும், அது வந்து கடகத்தில் நிற்கலாம் ஒரு கிரகம் புனர்பூசம் 4ல், அல்லது விருச்சிகத்தில் விசாகம் 4ல் நிற்கலாம், அல்லது மீனத்தில் பூரட்டாதி 4ல் ஒரு கிரகம் நிற்கலாம். அப்படி எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகத்துக்கு இந்த குருவினால் வரக்கூடிய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நட்சத்திர உச்ச நீச்சத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர கிரகம் இங்கே போய் உச்சமடைகிறத நம்ம பார்க்கக்கூடாது. அதில் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எல்லோரும் வந்து நவாம்சத்தில் கிரகம் உச்சமடைகிறத பார்க்குறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். அடுத்து சுக்கிரன் வந்து சிம்ம மண்டலத்தில் வருது. அப்போ சுக்கிரனுடைய 4 பாதங்கள் வந்து சிம்மத்திலேருந்து விருச்சிகம் வரைக்கும் வரும். அப்போ சுக்கிரன் வந்து எங்கே நீசமடையும், கன்னியில் நீசமடையும் நவாம்சத்தில். ராசி கட்டத்தில் சொல்லலை, நவாம்சத்தில் கன்னியில் நீசமடையும். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி 2, பூரம் 2, பூராடம் 2ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகம் வந்து நீசமடையும்னு எடுத்துக்கணும். அதாவது சுக்கிரனே நீசமடைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கணும். அந்த கிரகமும் இதனால் பாதிப்படையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து குரு வந்து சுக்கிர நட்சத்திரம்
பூராடம் 2ஆம் பாதத்தில் இருக்குது, இங்கே தனுசில் இருக்குது ராசி கட்டத்தில். பூராடம் 2ஆம் பாதத்தில் குரு நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குருங்கிறது யார்? ஜாதகர் அல்லது அந்த ஜாதகனுடைய குழந்தை, ஆண் ஜாதகத்தில். அப்போ இது பூராடம்ங்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் இங்கே நீசமாயிடுச்சு நவாம்சத்தில் அப்படிங்கும்போது இந்த ஜாதகருக்கு மனைவியினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. கிரகம் நீசம் அடையாது நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் சொல்கிறது அந்த நட்சத்திரம் வந்து நீசம் அடைஞ்சாலே அதை வந்து நவாம்சத்தில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். கிரகம் நீசம் அடையாது நான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய்க்கு வந்து நீச்சமோ உச்சமோ இங்கே கிடையாது. ஏன்னா சிம்ம மண்டலத்தில் உச்சமோ நீச்சமோ செவ்வாய் அடையாதுங்கிறதுனால செவ்வாய்க்கு எடுக்க தேவையில்லை நவாம்சத்தில். செவ்வாய் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் ஒரு யூஸ் இல்லை. சனி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா சனி வந்து துலாமில் உச்சமடையும் நவாம்சத்தில். அப்போ சனி நட்சத்திரம் பூசம் 3, அனுசம் 3, உத்திரட்டாதி 3ல் எந்த கிரகம் நின்னாலும் அவங்களுக்கு வந்து தொழில் பாதிப்பு இருக்குது. யாருக்கு தொழில் பாதிப்பு? சனி வந்து தொழில்காரகன். அப்போ சனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்னா பாதிப்பு கிடையாது, உச்சம், நல்லது நடக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். யாருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா சனி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிது? இப்போ புதன் வந்து அனுசம் 3ஆம் பாதத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது யாரை குறிக்குது? புதன் தாய்மாமனை குறிக்குது. அப்போ தாய்மாமன் வந்து தொழிலில் வந்து பெரிய உச்சத்தில் இருப்பாருன்னு சொல்லணும். சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி 3ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனைவி வந்து தொழிலில் வந்து தொழிலதிபராக இருப்பாங்கன்னு சொல்லணும். அப்போ நவாம்சத்தில் சனி உச்சமடையக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அந்த உறவுக்கு வந்து மேன்மை கிடைக்கும். உங்களுக்கு மேன்மை கிடைக்கும், தொழில் உயர்வு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது. அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம், ஆனால் அந்த உறவுக்கு தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும், அந்த காரகம் சார்ந்த பெனிஃபிட். அடுத்து சூரியனுக்கு வந்து தனுசில் உச்சமும் நீச்சம் அடையாதனால சூரியனுக்கு எதுவும் கிடையாது. ராகு இங்கே உச்சம் நீச்சம் அடையாதனால இங்கேயும் ராகுவுக்கு வந்து எந்த நட்சத்திரம்னாலும் பெனிஃபிட் இல்லை. புதன் நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து இங்கே நீசம் அடையுது நவாம்சத்தில். அப்போ புதன் நட்சத்திரம் ஆயில்ய நாள், கேட்டை நாள், ரேவதி நாளில் எந்த கிரகம் நின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த புதன் சார்ந்த பாதிப்பு இருக்கும். அதாவது கல்வி இருக்காதுன்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்திலையோ கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையோ ஒரு கிரகம் போய் நிற்கிதுன்னா அந்த உறவுக்கு கல்வி வராதுன்னு சொல்லணும். அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர உங்களுக்கு கல்வி வராதுன்னு சொல்லக்கூடாது. புதன் நட்சத்திரம் இருந்தால் வேணால் அப்படி சொல்லலாம். ஆனால் வேறு கிரகங்கள், இப்போ செவ்வாய் வந்து கேட்டை 4ஆம் பாதத்தில் நிற்கிது அப்படின்னா உங்கள் தம்பிக்கு வந்து கல்வி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே பெண் ஜாதகமாக தான் கணவருக்கு வந்து கல்வி தடைப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது. எந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நவாம்சம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நட்சத்திரங்கள் வந்து உச்ச நீச்சத்தை வந்து நவாம்சத்தில் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கிரக நீசமும் நட்சத்திர நீசமும் என்ன வித்தியாசம்? நவாம்சத்தில் உச்ச நீச்சம் பார்க்குறாங்க. இந்த ஜோதிடர்கள் 99% ஜோதிடர்கள் வந்து கிரகத்தினுடைய உச்ச நீச்சத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து நட்சத்திரத்தினுடைய உச்ச நீச்சம் பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் பார்ப்போம். ராசி கட்டத்தில் சந்திரன் வந்து பூரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது, 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இந்த ரெண்டில் எது வந்து நவாம்சத்தில் நீசம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சந்திரன் பூர நட்சத்திரம் அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து பூரம் 2ஆம் பாதத்திலோ பூரம் 4ஆம் பாதத்திலோ பிறந்திருப்பாங்க சிம்ம ராசியில். சந்திரன் தானே பிறப்பு நட்சத்திரம். அப்போ 2லேயோ 4லேயோ யாராவது பிறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர நட்சத்திரத்தில். இதில் வந்து நவாம்சத்தில் பூரம் 2ல் இருக்கவங்களுக்கு வந்து கன்னியில் இருக்கும் சந்திரன். பூரம் 4ஆம் நட்சத்திர பாதம் உள்ளவங்க வந்து விருச்சிகத்தில் இருக்கும் நவாம்சத்தில். அப்போ இந்த 2ல் எது நீசம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? நவாம்ச கட்டத்தை பார்த்தோன்னே சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது, நீசமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தவறு. இங்கே வந்து சுக்கிரன் நீசம் அடையலை. சுக்கிரனுடைய நட்சத்திரம் நீசம் அடைகிறது கன்னியில் தான். விருச்சிகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் நீசம் அடையலை. அப்போ உண்மையிலே எது நீசம் அப்படின்னா பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் நீசம் அடையும், பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் நீசம் அடையலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எல்லா ஜோதிடர்களும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது நவாம்ச கட்டத்தில் நீசமாற அந்த கிரக நீசமாறதை எடுத்துக்கிறாங்க. இந்த சந்திரன் வந்து நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கும். அப்போ விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீசம் அப்படின்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். நிஜமாகவே அது எங்கே நீசம் அப்படின்னா பூரம் 2ல் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால் சந்திரனுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். டைரெக்டாக அந்த கிரகம் வந்து இங்கே வந்து நவாம்சத்தில் உட்கார்றதுனால அதை நீசம்னு எடுக்கக்கூடாது. இந்த ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. எல்லா ஜோதிடர்களும் கிரக நீசத்தை தான் நவாம்சத்தில் பார்க்குறாங்க. அது தவறு. நட்சத்திர நீசத்தை தான் நம்ம பார்க்கணும். அதை பற்றி தெளிவான புரிதல் சொல்லியிருக்கேன். புரியாதவங்க இன்னொரு தடவை 2-3 தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இதை விட தெளிவாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.